அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானுமே சூப்பராக இருக்கேன். மார்கழி மாதத்தோட 10வது நாளில் இருக்கும். 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக டிவைனாக போச்சு. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எல்லார்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். இது கரெக்டாக தப்பா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். அதை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சும்மா ஒரு நாளும் விலாகில் இதை இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு பேசுறதை விட ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அதனால் இன்றைக்கி இப்படி தான் நம்ம விலாக் இருக்க போகுது. நீங்களும் ஏதாவது டாபிக் பேசுங்க, எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கஷ்டங்களும் இருக்கும், நிறைய சந்தோஷமும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை 4 பேர்கிட்ட நம்ம சொல்லும் போது அது சொல்லலாமா, இல்லை கஷ்டங்களை சொல்லும் போது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. நம்ம ஒரு பர்சனலாக நம்ம ஒருத்தவங்கிட்ட கனெக்ட் ஆகிருப்போம். அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தவங்க நம்பிக்கையானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறதான் செய்வாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. அதனால் நம்ம எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண தேவையில்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் மியூச்சுவலாக நீங்கள் பேசிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்படி இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற ஒரு இதுவாக போயிடுச்சு. அதனால் தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் வாழ்க்கையே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் நிறைய இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு மன கஷ்டத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது சொல்லியிருப்போம். அதை ஒரு டைமில் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமோ இல்லை நம்ம கிட்ட தேவைப்படாத ஒரு விஷயமோ இல்லை நம்ம யூஸே ஆக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை எந்த விதத்தில் கழட்டி விடணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதை அந்த நேரத்தில் கழட்டி விட்டுருவாங்க. அந்த கழட்டி விட்ட பிறகு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. பேசாமல் என்ன அப்புறம் பண்ணுவாங்கன்னா இப்போ வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி பேசுவாங்க. நம்ம நெகட்டிவாக ஏதாவது கஷ்டங்கள் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்ம ஒரு நம்பிக்கையை அவங்க கெடுக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு உண்மையான ஒரு உறவால் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அதை ஒரு சீர்குலைக்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டு அங்கே போய் ஒரு கமெண்ட் பண்ணி சிரிப்பாங்க. நம்மளோட கஷ்டங்களை அவங்க ஒரு பொருட்டாக வச்சு பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு காதுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அதனால தான் நிறைய விஷயங்கள் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் நம்மளோட உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தாங்கிக்கவே முடியல அப்படின்னா நான் சாமி ரூமில் இப்போல்லாம் சாமி ரூமில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னையே நான் பிஸியாகவே வச்சுக்கிட்டே இருப்பேன். எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். எதனா ஒரு வேலை இழுத்து போட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு அந்த யோசனை வராது. இல்லைன்னா கோயில் மாதிரி போயிடுவேன். கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அந்த சாமி முகத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி வர்றது நான் இப்படி தான் ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்லலாமா கூடாது. கஷ்டங்களை ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னாலும் மகிழ்ச்சியை ஒரு விஷயத்தில் சொல்லக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம வீடு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கோம், நாங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் இதுவாகல நல்லா இருக்கோம் நாங்கள் அப்படின்னு யாருக்கிட்டேயுமே தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பேராபத்தாக தான் விடுமே.
ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். கண்ணடின்னு சொல்லுவாங்க, அதுவும் தாண்டி ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, நம்ம இப்படியெல்லாம் இல்லையே, நமக்கு இப்படிலாம் கிடைக்கலையே, நம்மளுக்கு இது மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை இல்லையே, நம்மளை பார்த்து வந்து போராமையை விட ஒரு ஏக்கம், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஏக்கம் வருது அப்படின்னா அதை வந்து நம்மளோட ஃபுல் லைஃப்பையும் வந்து டேமேஜ் ஆக்கிடும். கண்டிப்பாக இது உண்மைதான். சந்தோஷத்தை வந்து ஒரு சிலவங்க கிட்ட அதே மாதிரி சொல்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது, நீங்கள் நடக்க போகுது அப்படின்றத வந்து வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து நடந்த பிறகு கூட நம்ம சொல்லிக்கலாம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நடக்கும் போது நம்மளுக்கு வந்து நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போய் நடக்க போகுதுன்றத சொல்கிறோம், நடக்கலைன்றதையும் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா அப்படின்லாம் ஒரு மாதிரி நக்கலாக பேசுவாங்க. அதனால் எந்த விஷயத்தையும் வந்து நம்ம மகிழ்ச்சியான விஷயத்தை கூட யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் வந்து கரெக்டான வேவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னா தடங்கல் ஆகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்காமல் போகலாம். அதனால் நடந்த பிறகு சொல்கிறது தான் நல்ல விஷயமே. இதே மாதிரி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயங்களும் இருக்குங்க. நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும், நிறைய பந்தங்களாக இருக்கட்டும், அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வாங்கி நம்ம கொடுக்குற வரைக்கும் தான் வந்து நம்ம நல்லவங்களாக தெரியும் அவங்க கண்ணுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட இல்லையோ, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கொடுக்க முடியலையோ, அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க முடியலை, என்ன ஆச்சு அப்படின்றதையோ அவங்கக்கிட்டேயும் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. எப்போவுமே கொடுக்குறவங்க ஏன் இப்போ கொடுக்கல அப்படின்றத யோசிக்கணும். நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் நம்ம வந்து கொடுக்கறத நிறுத்தணும் அப்படின்னா அவங்களோட முழு சுயரூபமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படி நிறைய பேர் நான் பட்டுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்ம நல்லவங்களா ரொம்ப ரொம்ப தலையில் தூக்கி வச்சு நம்மளை ஆடுவாங்க, எங்கேயும் நம்மளை விட்டு தர மாட்டாங்க. பண்ண வந்து நல்லவங்களாகவே இருப்போம். இன்றைக்காவது ஒரு நாள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற உலகம்ங்க இது. கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் சொல்லியே ஆகணும். இதெல்லாமே நான் நிறைய பட்டிருக்கேன். அதனால் வந்து நமக்கு வந்து நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம குழந்தைங்க, நமக்குன்னு நம்ம ஏதாவது நல்லது கெட்டது சொல்லணும் அப்படின்னா கடவுள் பிரபஞ்சங்கிட்ட சொல்லி மன்றாடணும். அவ்வளோதானே கண்டி. நம்ம மற்றவங்க கிட்ட போய் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் ஷேர் பண்ணிக்கவே கூடாதுன்ட்டு நான் பெரிய முடிவை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் வந்து பட்டவங்களுக்கு தான் இதோட வலி வேதனை எல்லாமே தெரியும். அது எனக்குமே இப்போலாம் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா நான் அவங்களோட கண்ணை தான் முதல்ல பார்ப்பேன். புதுசாக வராங்க, ஏதாவது உண்மையாக பேசுகிறாங்கன்னாலே அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து உண்மையாக தான் பேசுகிறாங்களா இல்லை பொய்யா பேசுகிறாங்களா அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கெஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு சிலவங்க கிட்ட வந்து பேச்சிலேயே வந்து ஒரு சிலது கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் எனக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பழக ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒன் ஸ்டெப் பேக்கில் தான் இருப்பேன். என்னை வந்து நிறைய பேருமே சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹெட்வைடாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் ஹெட்வைடு அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் கரெக்டாக இருப்பேன். இந்த விஷயங்கள் எனக்கு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன். அவங்களுக்கு வந்து வளா கொழான்னு பேசுகிறது, ரொம்ப இது பண்ணி பேசுகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவேன். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் பேசியிருக்கேன். அதனாலே வந்து நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து நிறைய கம்மி தான். அதே மாதிரி ரிலேஷன் சைட்லேயும் வந்து நான் கரெக்டாக பேசுகிறதால யாருக்குமே வந்து என்னையும் பிடிக்காது. உண்மையால் சொல்லப்போனால் அதுதான் உண்மை. அதே மாதிரி ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது எனக்கு 1-2 தான். எனக்கு ஜென்யூனான எனக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ரொம்ப கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுற அந்த மாதிரியான கேரக்டரும் நான் கிடையாது. ஜென்யூனாக 2 பேர் இருக்காங்கன்னா எனக்கு வந்து ஜென்யூனாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து
எங்கேயாவது வந்து பில்டப் பண்ணி பேசுகிறது, ரொம்ப வந்து பொய் பேசுகிறது, அந்த மாதிரிலாம் கூட எனக்கு வராது. எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். கண்டி நான் வந்து இந்த பொய் பேசிட்டு வரோட கேரக்டர், அதனால் நிறைய பேருக்கு என்னோடய கேரக்டர் செட் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.